Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 65 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீட்டில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 65 ஆல்ரெடி 64 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு ஒர்க் பண்ணியிருந்தோம். அண்ட் அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் இப்படி இதை கூட பாருங்கள். இந்த மாதிரி தான் லாஸ்ட் வீடியோவோட இந்த ப்ளவுஸில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ப்ளவுஸில் கைகளுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம். அண்டு இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் லேஸ் இருக்குது. அண்டு நம்மளோட இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா லேஸை ரிமூவ் பண்ணக்கூடாது, லேஸ் அப்படியே இருக்கட்டும், அது கூட ஒர்க் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து லேஸை வந்து ரிமூவ் பண்ணாமல் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ப்ளவுஸு. இதில் வந்து நம்ம இன்றைக்கி என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது டைமண்ட் ஷேப் ஆர் ஸ்கொயர் ஷேப்புன்னு சொல்லலாம். இந்த ஸ்டோன் எடுத்திருக்கேன். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து வீட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அண்ட் அந்த ஸ்டோன்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ்க்கும் கிடைக்குது, 20க்கும் கிடைக்குது. ஸோ குவான்டிட்டியை பொறுத்து தான். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த வீட் பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 8 ருபீஸ் தான். ஸோ இதுவுமே வந்து குவான்டிட்டியை பொறுத்து தான் ரேட்டு. 8 ருபீஸ்க்கே அவைலபிளாக இருக்குது குட்டி பேக்கு. உங்களுக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் 40 ருபீஸ்க்கு வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 ப்ளவுசஸ் வரைக்கும் ஒர்க் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் நல்லா இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்டு இப்போ நான் பார்த்திங்கன்னா B7000 க்ளூ தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ளூ யூஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் 1 டே கழித்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஒரு டிசைன் தான் கொடுக்க போகிறேன். நான் எதுவுமே வெர்டிக்கலாக எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் ஹாரிசாண்டலாக நெக் பேட்டர்ன்லேயே நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நம்மளோட கஸ்டமர் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் கிருஷ்ணாரதி சிஸ்டர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நெக் டிசைன் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ இது அவங்களுக்கு ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவாக பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவுமே ஈஸியான டிசைன் தான். ஸ்டோன் பேஸ்ட் பண்ணணும், அதோட 2 எண்ட்ஸ்லேயுமே வீட் பீட்ஸை பேஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட்டுக்காக பண்ணுற வீடியோ தான். ஸோ அவங்க வந்து கேட்டிருந்தாங்க நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணுறது எப்படி, அதுவும் நார்மல் நீடில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 30 டேஸ் சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 30 டேஸ் சேலஞ்சை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறப்போ 100 டேஸ் சேலஞ்ச் கேட்டிருந்தாங்க. ஸோ 100 டேஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி டே 65. அண்ட் இந்த 100 டேஸ் சேலஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா ஆரி நீடில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த டிசைன் தான் பாருங்கள். வீட் பீட்ஸை நம்ம இப்படி 3ஆக செட் பண்ணணும். மிடில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டோனை செட் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு இதை ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக இந்த வீடியோவை எடுத்து பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அவங்க லேசர் ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னனால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு பக்காவாக ஆரி மாதிரியே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 30 ருபீஸ் பட்ஜெட்லேருந்து 100 ருபீஸ் பட்ஜெட் வரைக்கும் தான் பண்ணிகிட்ருக்கோம். 100க்கு மேலே நம்ம பண்ணலை. அண்ட் ரெடிமேட் ஆரி லேஸ் கிடைக்கிது, அதில் கூட நம்ம ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கோம் எப்படி ஒர்க் பண்ணணுன்ட்டு. அண்ட் பார்த்திங்கன்னா தையல் மிஷினில் நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போடுறது, ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸும் நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடியோஸ் பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். நான் அது எதுவுமே யூஸ் பண்ணலை, என்னோடய கையால் தான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது ரொம்பவுமே சிம்பிள். இதுக்கு உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. பட் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ளவுஸு சூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணும்போது உங்களோட சாரியோட ஜரி வந்து கோல்டன் கலரில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சில்வர் கலரில் இருந்துச்சு அப்படின்னா சில்வர் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா டார்க் கலர்டு ப்ளவுஸஸ்க்கு இந்த ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பட் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு இந்த ஒர்க் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த ப்ளவுஸ்க்கு இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி சாரியோட ப்ளவுஸு. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் உங்கள் கையால் இந்த மாதிரி ஆரி டிசைன் போடும்போது உங்களுக்கு நிறைய புது புது ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நீங்களே இண்டிபெண்ட்டாக இந்த நிறைய விஷயம் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அடுத்த ப்ளவுஸுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வெளியே ஆரி ஒர்க் பண்ண கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸியான டிசைன் தான். இதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணணும், இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ நான் ஃபஸ்ட்டு செட் பண்ண மாதிரி உங்களுக்கு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இந்த மாதிரி ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட 2 எண்ட்ஸ்லேயுமே நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இது ரொம்ப சிம்பிளான ஒர்க்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எந்த டிசைனுமே தெரியாது, எனக்கு வந்து ஸ்டில் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் உங்கள்கிட்ட நிறைய ப்ளவுசஸ் இருக்கும், ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்ச ப்ளவுசஸ் இதெல்லாம் நிறையா இருக்கும், எந்த ஒர்க்குமே இல்லாத ப்ளவுசஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ப்ளவுசஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் டிசைன்ஸ், சின்ன சின்ன டிசைன்ஸ் நீங்களாகவே ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இப்படி அங்கங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு சிம்பிளாக போதும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணி விட்டால் கூட போதும். உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் இந்த லேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கும்போதே இருந்துச்சு. ஸோ அதனால் இதை எனக்கு சேஞ்ச் பண்ண முடியலை. அவங்க இதை சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ அப்போ பக்கா ஆரி லுக் கொடுக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் 2 ரோ போட்டாலும் ஓகே தான், இல்லை சிங்கிள் ரோ போட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு எது இதுவோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டால் போதும். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ உங்கள் கையாலே நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக டிசைன்ஸ் கூட பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்டு நான் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப இந்த மாதிரி ப்ளவுசஸ் வியர் பண்ண மாட்டேன். ஸ்டில் வியர் பண்ணக்கூடிய ப்ளவுசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய கையால் தான் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ப்ளவுசஸ்ஸு நான் வெளியே எங்கேயுமே கொடுக்க மாட்டேன். லேஸ் ஒர்க்காக இருக்கட்டும், ஸ்டோன் ஒர்க்காக இருக்கட்டும், பீட் ஒர்க்காக இருக்கட்டும், எதுனாலுமே நான் தான் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் கையால் பண்ணலாம். ஸோ அப்போ ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே B7000 க்ளூ சூஸ் பண்ணுறது தான் ரொம்பவுமே நல்லது. என்னோடய சஜஷன் அதுதான். ஏன்னா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போதைக்கு நல்ல பேஸ்ட் ஆயிரும். பட் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் ஸ்டெயின்ஸ் எல்லாம் அப்படியே அங்கங்கே செட்டில் ஆயிரும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் சீக்கிரமாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். நீங்கள் B7000 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய நாள் அப்படியே இருக்கும், ஒன்றுமே செய்யாது. இந்த மாதிரி அழகாகவே இருக்கும். அண்ட் எப்போவுமே B7000 க்ளூ யூஸ் பண்ணும்போது நீங்கள் 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அப்ளை பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ 2 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுறணும். அது கொஞ்சோண்டு ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேட்டில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், சீக்கிரமாக இழகவே செய்யாது, நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீட் பீட்ஸ் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண அப்புறமா வீட் பீட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஹோல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1 day or 2 days கழித்து நீங்கள் அழகாக நீடில் நீங்கள் த்ரெட்டை கோர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் நீடில் கைத்தையல் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம், பக்காவாக இருக்கும். நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதுவே ஓகே, இப்படி இருக்கட்டும், எனக்கு ஸ்டிச் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அதுவுமே ஓகேவாக தான் இருக்கும். அண்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் இன்னும் ஓகேவாக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணாத மெட்டீரியல், ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அவங்க டெய்லர்கிட்ட கொடுத்தா அவங்க வந்து லைனிங் வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணி தருவாங்க. பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும்.
ஸோ நார்மல் நீடிலே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைஸ் ட்ரா பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் உங்கள் டெய்லர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து அழகாக அதில் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு அப்படின்னா அவங்க கட் பண்ணி உங்களுக்கு ஸ்லீவ்ஸும் ப்ளவுஸோட கழுத்துக்கெல்லாம் அழகாக அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு டைம் இல்லை, கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க உங்களுக்கு கடையில் ரெடிமேடாக ஆரி ஒர்க்கு லேசஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லேஸ் நீங்கள் வாங்கினாலே போதும். அந்த லேஸ் பார்த்தீங்கன்னா 90 rupees 80 rupees இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் அந்த லேஸ் வாங்கி நீங்கள் சிம்பிளி பேஸ்ட் பண்ணி விட்டால் மட்டும் போதும். வேறு எந்த ஒரு ஒர்க்கும் அதில் கிடையாது. அண்ட் பார்க்குறதுக்கு நீங்கள் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு ஒரு 2 row செயின் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பக்காவாக நீங்கள் ஆரி ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஆரி மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஆரி தெரியாது, என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் கூட ஆரி ஒர்க் கிடையாது அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன். நீங்கள் இன்ஸ்டா இல்லைலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஆர் யூடியூப்பில் பார்த்தாலுமே நிறைய பேர் இந்த மாதிரி டிசைன் வந்து போட்டுட்ருப்பாங்க. பட் அவங்க பார்த்திங்கன்னா கையில் இன்னும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக பண்ணியிருப்பாங்க. நான் ரொம்ப சரிக்கல்ல, நம்ம கஸ்டமர் வந்து இப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக பண்ணியிருப்பாங்க. மற்றபடி இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் வந்து நம்மளோட வீடியோஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு எந்த டேயோட வீடியோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு அது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், சஜஷன்ஸ், ஐடியாஸ் இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கள் அப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். லாஸ்ட் வீடியோக்கு ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க லாங் ஸ்லீவ்ஸ்க்கு பண்ணி காமிங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் பண்ணி காமிக்கிறேன். பட் வந்து எனக்கு ஒரு 2 or 3 days டைம் வேணும். என்னால் உடனே பண்ண முடியாது. ஸோ நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கே தெரியும் எனக்கு டைம் இல்லை, அதுதான் ஒரு விஷயம். ஸோ அதனால் நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். அண்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்லீவ்ஸும் நம்மளோட கழுத்தும் அப்படியே பேர் ஆகுது. இதுவே ஒரு டார்க் கலர்டு, நல்ல கலர்டு, டார்க் கலர்டில் ஏதாவது நல்ல ஷேட்ஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டிசைன் இந்த கலருக்கு அவ்வளோவா ஹைலைட் பண்ணி காமிக்கலை. பட் நம்ம வேறு ஷேட்ஸ் ஏதாவது நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டில் இதுவுமே பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸில் எந்த ஒர்க்குமே இல்லை, எனக்கு ஏதாவது பண்ணணும் எனக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.